சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் முதலமைச்சர் பழனிசாமி தனது அமைச்சரவை சகாக்களுடன் இன்று காலை ஆலோசனை நடத்தினார். இரு அணிகளை இணைக்க ஓபிஎஸ் அணியினர் சில நிபந்தனைகளை விதித்திருந்த நிலையில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதிமுகவில் ஏற்பட்ட விரிசலை சரி செய்ய ஓபிஎஸ் அணியுடன் எந்த நிபந்தனையும் இன்றி திறந்த மனதுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடனான ஆலோசனைக்கு பின்னர் அமைச்சர்கள் தெரிவித்தனர். இப்பயும் சொல்கிறோம், நாங்கள் வெளிப்படையாக இருக்கிறோம், ஓப்பன் மைண்டடாக இருக்கிறோம், எந்தவித நிபந்தனைகள் இல்லை. நாங்கள் எல்லாம் ஒன்றாக இருந்தவர்கள் தான், ஒன்றாக பணியாற்றியவர்கள் தான். இப்போது சில கருத்து வேறுபாடுகளை பிரிந்திருக்கிறோம். அந்த கருத்து வேறுபாடு என்னென்ன கருத்து வேறுபாடு என்று உட்கார்ந்து பேசினா தான் தெரியும். அதான் அந்த உட்கார்ந்து பேசுவதற்கு நாங்கள் எப்போதும் தயாராக, இப்போ இந்த நிமிடம் கூட நாங்கள் தயாராக இருக்கிறோம். நான் பேச்சுவார்த்தைகளுக்கு குந்தகம் விளைவிக்கின்ற வரை எந்த வார்த்தைகளும் நாங்கள் சொல்வதற்கு தயாராக இல்லை. நாங்கள் நல்ல முறையில் பேச்சுவார்த்தை அமைய வேண்டும், நல்ல முடிவு ஏற்பட வேண்டும், இந்த கட்சி ஒன்றாக இணைய வேண்டும், இரட்டை இலை சின்னத்தை மீட்க வேண்டும், தொண்டர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் எங்கள். ஆகவே அந்த பேச்சுவார்த்தைக்கு குந்தகம் விளைவிக்கின்ற வரை எந்த கருத்தையும் நாங்கள் சொல்ல தயாராக இல்லை. அமைச்சர்களுக்கு எல்லாம் வேலைகள் இருக்கும், அமைச்சர்களுக்கு இருப்பாங்க. மற்ற நேரத்தில் வந்து நம்முடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய அமைச்சர் வைத்திருங்கன்னா நீங்கள் இருந்து முழுமையாக பாருங்கள். நீங்கள் ஏதாவது அவங்க வந்து நேரத்தை தெளிவாக சொல்லிட்டோம். அவங்க பேச்சுவார்த்தை கூப்பிட்டா தெளிவாக இங்கே எப்பவுமே வந்து தலைமையில் ஆள் இருப்பாங்க. வைத்திலிங்கனை தொடர்ந்து இருப்பார். நாங்களும் எல்லாம் வந்துருவோம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தர் வருவோம்னு சொல்லி போட்டு இன்னைக்கு முதலமைச்சர் சொல்லிட்டாரு. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு தலைமைகள் நிர்வாகி வந்திருக்கணும், மாவட்ட செயலர் வருவாங்க, கட்சி நிர்வாகிகள் வருவாங்க. எல்லாரும் வந்து இங்கே குறைகளை சொல்லும்போது என்னென்னு கேட்டு தெரிஞ்சிருக்கேன். இங்கே எடுக்க சொல்லியிருக்காங்க, ஒரு கமிட்டி பிரித்து போட்டிருக்காங்க. அதனால எல்லா டெய்லி வரோம்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் டெய்லி வர போகிறோம். அதனால எங்களை பொறுத்தளவுக்கு ஒரே தெளிவாக எங்களுக்கு வந்து ஒற்றுமையாக இருந்து அம்மா அவர்கள் நினைத்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்து இந்த கட்சி ஒற்றுமையாக இருக்கணும், ரெட்டலை சின்னத்தை மீட்க வேண்டும் என்பதுதான் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் கருத்து. குழு வந்து தெளிவாக அமைக்கப்பட்டது, குழு தயாரா இருக்குன்னு சொல்லி போட்டு நாங்கள் சொல்லிட்டோம். இனி அவங்க வந்து தொடர்பு கொண்டா நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை